ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப நாட்களாக கால்வலி கைவலியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எந்த மருந்து சாப்பிட்டோம் சரியாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு தூக்கம் வராது, தூங்கவே முடியாது. தண்ணி குடிப்பேன், போய் படுப்பேன், அழுதுகிட்டே படுத்திருப்பேன். அப்படியே இருக்கிறப்ப அடைக்கலப்பட்டத்துக்கு ஒரு நாள் வந்து அடைக்கலப்பட்டணம் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் இனி பெரிய ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பிரதர் அங்கே நின்றுட்டு இருந்தார். அவரை பார்த்தது எங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏசப்பா இன்னைக்கு அதிசயம் செய்வார் அப்படின்னு சொல்லி மனசில் சுகம் தருவாருன்னு நினச்சிட்டு உள்ளே போனோம். அவரும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணார். நான் வந்து எந்த வலி எதுவும் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. ப்ரேயர் பண்ணி அன்னைக்கு வீட்டுக்கு போனோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோம். அங்கே நைட்டு தூங்குறேன், நல்லா தூக்கம். உச்சி தலையிலேருந்து இந்த விரல் வலிக்கும் வலிக்கும். தூக்கம் நெல்லியது எனக்கு கிடையவே கிடையாது. யாராவது போட்டு அமுத்தணும், யாராவது அமுத்தி இந்த விரலையெல்லாம் இழுக்கணும் அப்படியே. அப்போ தான் எனக்கு அந்த வலி தீரும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரே ஒரு நாள் அடைக்கலப்பட்டணம் வந்து ஜெபிச்சோம். பிரதர் எங்களுக்கு ஜெபம் பண்ணார். இன்னைக்கு வரை எனக்கு அந்த வலியே கிடையாது, யாரும் அமுத்தவும் இல்லை. இப்படி நல்ல ஆண்டவர் பாருங்க. பசுநாத்துக்கு சேர்த்துறோம். என் மகளுக்கு இயற்கையாகவே ரத்தம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. 2 வருஷமாக அடிக்கடி மாரடைப்பு வரும். பாண்டிச்சேரிக்கு விழுப்புரத்துலேருந்து போகிற வரலையும் அந்த மகளுக்கு உயிரை காத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, 2 வருஷமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் இருதய துடி போட்டுக்கிட்டு இருக்கப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் மாதம் மாதம் வந்து அன்பரிம்பாயத்தில் எக்மோரில் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு எழுதி கொடுத்துட்டு போனேன். இந்த ஸ்டாப் ஆன அன்னைக்கு கொட்டியாக்கத்துக்கு ஃபோன் அடித்து ஜெபம் பண்ண சொன்னேன். டாக்டர்ஸ்லாம் சுற்றி வந்து நின்றுட்டாங்க. இந்த நேரம் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களேன்னு சொல்லி திட்டினாங்க. இல்லை சார், செகண்ட் நேரம் நான் அப்புறம் ஒரு ஐயா ஜெபம் பண்ணாங்க. அந்த ஸ்டாப் ஆனது மறுபடியும் இருதய துடிப்பு நல்லா துடிக்க ஆரம்பிச்சது. உயிரை காத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, 3 பாயிண்ட்டு தான் ரத்தம் இருந்துச்சு அவளுக்கு. இன்றைக்கி 8 பாயிண்ட்டு ஏசப்பா கொடுத்து இன்றைக்கி உயிரோடு வச்சுக்கிறேன். சோதரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எனக்கு 2 மாதமாக உடம்பு சரியில்லை. இருந்தாலும் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு. இப்போ போன வாரம் 22ஆந்தேதி ஒரு பக்கம் நெஞ்சு வலி எனக்கு. எங்கள் வீட்டுக்காரன் 1 வருஷம் அவர் நெஞ்சு வலியில் தான் இறந்துட்டார். அதனால் பசங்கிட்ட சொன்ன நெஞ்சு வலிக்குதுப்பா எனக்குன்னு. அம்மா நீங்கள் வாங்க ஆஸ்பத்திரிக்குன்னா போகலாம், அப்பா இது பண்ண மாதிரி பண்ணிட வேணாமானாரு. அப்புறம் அன்றைக்கி காலையில் ஐயாவுடைய ஜபத்தை போட்டிருந்தேன் டிவியில். அப்போ ஜபத்தை பார்த்துட்டு அங்கே ஐயா ப்ரேயர் பண்ணும்போது நான் சொன்னேன், ஏசப்பா நான் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் விரும்பலை, எனக்கு யாரும் இல்லை, பிள்ளைங்கள்லாம் வேறையாக போயிட்டானுங்க, நீங்கள் மட்டும் தான் எனக்கு இருக்குது, எனக்கு சுகத்தை கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லை எனக்கு எட்டுக்குங்க நீங்களே, நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிற மாதிரி இல்லை, இந்த நெஞ்சு வலி நான் ஆறுதலை தேடி ஒரு நாள் போகிறதுக்குள்ளே எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு வேணும். அதேமாதிரி ஏசப்பா இது வரைக்கும் எனக்கு அந்த நெஞ்சு வலியே இல்லாத ஆக்கிட்டாரு. கொடான கொடி சோத்திரம் ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஏஞ்சல், நான் ஆலந்தூர்லேருந்து வரேன். என்னுடைய அம்மா க்ளோரி. எங்கள் அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் ஜாபில் இஷ்யூ இருந்தது. அதாவது அங்கிளோட ப்ரேயர் எப்போ எனக்கு தெரியும்னா 2023 தான் தெரியும். டிவி மூலியமாக, நம்பிக்கை சேனல் மூலியமாக தான் தெரியும். ஸோ அதுதான் பார்த்துட்டே இருந்தோம் டெய்லி. அதுக்கப்புறம் இந்த ஜெப கூட்டத்துக்கு ஒரு 3-4 தடவை தான் வந்துட்டு போனாங்க. அப்போது டிசம்பர் மாதம் அம்மா வந்து அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. அண்ணன் ஜாப்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ இருக்க ஜாப் வந்து சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, நிறைய லே ஆஃப் நடக்குது, நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி அங்கிள் என்ன சொன்னார்னா, இன்னொரு 1 மந்தில் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் தெரியும், கண்டிப்பாக நல்ல கம்பெனியில் வந்து அவர் ப்ளேஸ் ஆவாங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதே போல் ஒரு அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போன 2 மாதம் கழித்து அண்ணனுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஜாபில் இப்போ ப்ளேஸ் ஆயாச்சு. ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்பொழுதுமே ஆண்டவர் வாயினால் சொல்லுவார், அதன் பிறகு அதை கரத்தினால் நிறைவேற்றுவார்.
உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் என்பதை குறித்து சில காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். எடுத்து வாசிங்க செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சி உங்கள் ஆக்கினைகளை அகற்றி அடுத்து உன் சத்துருக்களை விலக்குவேன் என்று சொல்லுகிறார். சில எதிரிகள் உங்களுக்கு பின்னால பொறாமையின் நிமித்தம் இல்லைன்னா சின்ன ஏதோ ஒரு காரியத்தில் உன்னிடத்தில் திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் வந்ததன் நிமித்தம் இல்லைன்னா ஈகோவின் நிமித்தம் உனக்கு பின்னால சில விரோதிகள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அது உலக பிரகாரமான விரோதிகளாக இருந்தாலும் பிசாசு சாத்தான் என்கிற விரோதியாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து தூக்கி வெளியே அனுப்புகிறார். அவங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் டேக்கன் அவேன்னு தான் அதுவும் சொல்றாரு. அழகா அந்த வசனம் சொல்லுது, he has cleared away your enemies, cleared away. எல்லாவற்றையும் அதை கிளியர் பண்ணி எல்லாத்தையும் அதில் இந்த டேக்கன் அவேன்னு சொன்ன இந்த ஆங்கில வசனத்தின்படி எல்லாத்தையும் உன்னை விட்டு வெளியேற்றுவார். உன்னுடைய சத்துருக்களை இனி நீ தேடியும் காண மாட்டாய். நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாத பயங்கர பாரம், மன அழுத்தம், மன கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வியாதிகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம். உங்களுடைய வறுமை உங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம். உங்களுடைய கடன்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம். வேலையின்மை ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம். காலகாலத்தில் நடக்க வேண்டிய சுக காரியம் நடக்கவில்லை, அது நிமித்தம் ஒரு மன அழுத்தம் உனக்கு இருக்கலாம். எந்த மன அழுத்தமாக இருந்தாலும் அந்த அழுத்தத்தை எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் அப்புறப்படுத்தி உன்னுடைய இருதயத்தை லகுவாக்கி உன்னுடைய எல்லா சத்துருக்களை உன்னை விட்டு விலக்கி போடுவார். ஒருவேளை நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு விரோதமாய் தந்திரமாய் சிலர் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் நீ ஊழியம் செய்கிற இடத்துல உனக்கு விரோதமாய் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். நீ வியாபாரம் பண்ணுகிற இடத்துல யாரோ ஒருவர் உனக்கு விரோதமாய் தந்திரமாக இருக்கலாம். ஆண்டவர் அந்த எனிமீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறார். உனக்கு தெரிஞ்ச எனிமீஸ் கொஞ்சம், உனக்கு தெரியாத எனிமீஸ் அநேகம் பேர். அவர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். என்னுடைய ஊழிய பாதையில் நிறைய காரியங்கள் சிலது என்னுடைய மனசுக்கு கஷ்டம், இப்படியுமா மனுஷர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு மகளுக்கு திருமணத்திற்கு ஒரு நல்ல வரன் வந்துருச்சு. ஜெபம் பண்ணி நான் தான் இது தேவசித்தன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டேன். தடப்புடலாக என்கேஜ்மெண்டெல்லாம் முடிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு அம்மா அவசரமாக ஐயாவை பார்க்கணுன்னு ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்குறாங்க. பார்த்தா என்ன விஷயம்னா, இத்தனைக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த திருமணம் நடக்க போகிற பொண்ணுக்கு அப்பாவுக்கு என்னை பார்க்க வந்த அம்மா சொந்த தங்கச்சி. அண்ணன் பிள்ளைக்கு நல்லபடியாக ஒரு இடத்துல சம்பந்தம் செட் ஆகிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுவதற்கு பதிலாக என்கிட்ட வந்து நின்றுட்டு சொல்கிறாங்க, ஐயா அந்த குடும்பத்தை பற்றி எங்கள் அண்ணனுக்கு தெரியாது, நாங்கள் சொன்னால் எடுத்துக்க மாட்டான், நீங்கள் ஊழியக்காரர் சொன்னால் தான் அவன் எடுத்துக்குவான், அந்த குடும்பம் நல்லா இல்லை, உடனே அது மேரேஜை தடுத்து நிறுத்த சொல்லுங்க என்று சொல்லி சொன்னாள். நான் சொன்னேன், இல்லைம்மா நான் நல்லா ஜெபம் பண்ணி எனக்கு ஆவியில் நல்ல விடுதலை நல்ல சமாதானம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன். இல்லை நல்ல பையன்தான், நல்ல குடும்பம் தான், எனக்கு தெரியும். இல்லையா நான் நேராக போய் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துட்டேன் ஐயா என்று சொல்லி என்னமோ சொல்லி என்ன மடுப்ப பார்த்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த அம்மா சொல்கிறதுல என்ன விஷயம், நான் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அந்த தண்டை பின்தொடரலாம், அதை பிடித்து கொள்வேன்னு சொன்னீங்க, இப்போ பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி என்கேஜ்மெண்ட் கூட முடிஞ்சிருச்சு, ஆனால் இந்நேரம் பார்த்து இந்த அம்மா இப்படி சொல்கிறாங்களே. அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்ன பதில், எழுதினது எழுதினதே. அதுக்கப்புறம் இந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீ சொல்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு எதுக்காக ஜெபம் பண்ணும், என் மகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஜெபம் பண்ணுங்க. இங்கேயோ இது இடிக்குதுன்னு பார்த்தேன். பார்த்தா இப்படி ஒரு நல்ல வரன் அது மிஸ் பண்ணால் தன்னுடைய பிள்ளைக்கு அந்த வரனை பேசி முடிக்கிறதுக்கு தந்திரமாக வந்திருக்கிறாங்க. நான் சொன்னேன், சரி நான் ஜெபம் பண்ணுறேன் உங்கள் மகளுக்காக. ஐயா இந்த பையன் அவங்க வேண்டான்னாச்சுன்னா என் மகளுக்கு செட் ஆகுமான்னு ஜபிச்சு சொல்லுங்கன்னாங்க. எனக்கு அப்போ தெரிஞ்சு போச்சு இது என்ன ஆவி உள்ள வேலை.
நான் சொன்னேன், உன் பிள்ளைய விழாவுக்கு சொந்தக்காரி எங்கே இருக்காளோ அதுதான் வரும். உன் பிள்ளையுடைய விழாவுக்கு சொந்தக்காரி இவ இல்லை. ஆனால் உன்னுடைய அண்ணன் மகளுக்கு தான் இது கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி ஆசீர்வச்சு அனுப்பினேன். நினச்சி பார்த்துருப்பார் அவங்க அண்ணன் அவங்க தங்கச்சின்னா உயிரே விடுவார். அவ்வளவு பாசக்கார தங்கச்சி. ஆனால் பார்த்தா அண்டர் கிரவுண்டில் இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த மக கல்யாணம் ஆகி ஆண்டவருடைய கிருபையினால் நல்ல சந்தோஷமாக சமாதானமாக நல்ல பிள்ளைகளை பெற்று சந்தோஷமாக இருக்கிறா. ஒரு நாளும் யாரோ ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க, என்ன ஒருத்தரையும் நீங்கள் எடை போட்டுறாதீங்க, ஒருத்தரையும் நீங்கள் அந்த காரியத்தில் தப்பாக நினைச்சிடக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் பொறாமையில எரிச்சல்ல ஃபோன் பண்ணி எப்படியாவது ஒரு நல்லது நடக்கிறத இன்னைக்கு அழிக்கிறது தான் இன்றைக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள். நல்லது நடக்கிறதற்கு என்கரேஜ் பண்ணுகிற மனுஷர்கள் குறைந்து கொண்டிருக்கிற காலகட்டம். இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளால நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே இது காரியம் சரியா? இன்னொரு காரியத்தை இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒருவேளை யாராவது இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் குழப்பி விட்டுருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கு இந்த நாள் சரியான தருணம். இல்லைன்னாச்சுன்னா அந்த கஷ்டமும் அந்த சாபமும் உன் குடும்பத்தில் நின்று உன்னுடைய பிள்ளைகளை சுற்றி சுற்றி அடிக்கும். ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட தீமையான காரியத்தை நினைக்கவே கூடாது. உங்களால் முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, இல்லைன்னா அமைதியாக இருங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு சத்துரு இருந்தால் அந்த சத்துருவை இன்றைக்கு உங்களை விட்டு விலக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய எனிமீஸ் எல்லாரையும் நீ போய் அவங்கள சரி கட்டணும், விரட்டணும். என்னால் முடியலை, யோசிக்காத ஆண்டவரே. இவன் கூட நான் ஈக்குவலாக சண்டை போட முடியாது ஆண்டவரே. அவங்கள மாதிரி ஈக்குவலாக நின்று என்னால் கெட்ட வார்த்தை பேச முடியாது ஆண்டவர். அவங்க வார்த்தையெல்லாம் என் நாக்கில் வராது ஆண்டவரே. இப்படி இல்லாமல் பேசுவாங்கன்னு சொல்லி நாக்கில் நரம்பு இல்லாமல் அவங்க பேசுகிறாங்க ஆண்டவரே. நீ கண்ணீரோட வந்தேன்னா அவங்கக்கிட்ட இனி நீங்கள் போராடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இனி யுத்தம் கர்த்தருடையது. உனக்கு விரோதமாய் யார் எழும்பினார்களோ ஒரு வழியாய் வருகிறவர்களை 7 வழியாய் ஓடி போக பண்ணுவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். காரணம் என்னன்னா, உன் ராஜா உன் நடுவிலே இன்றைக்கு வந்திருக்கிறார். உன் ராஜா உன் நடுவிலே வந்திருக்கிறார். உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றுகிற ராஜா, உன்னுடைய சத்துருக்களை உன்னை விட்டு விலக்குகிற ஆண்டவர் இன்னைக்கு உன் நடுவிலே, உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் கம்பீரமாய் எழும்பி வந்திருக்கிறார். அவர் வந்துட்டு சொல்றாரு, இனி தீங்கை காண மாட்டாய். 10 மாதங்கள் நீ தீங்கை கண்டாய், பல வருஷங்கள் தீங்கை கண்டாய், ஆனால் இனி தீங்கை காண மாட்டாய். நேற்றைக்கு வரைக்கும் உங்களை சுத்தி சுத்தி அடிச்சிருக்கலாம். அம்மாவுக்கு ஒரு நாள் பிரச்சனை, புருஷனுக்கு ஒரு நாள் பிரச்சனை, மனைவிக்கு ஒரு நாள் பிரச்சனை, பிள்ளைக்கு ஒரு நாள் பிரச்சனை, தொடர்ந்து தொழிலில் ஒரு நாள் பிரச்சனை, தொடர்ந்து அடி மேல் அடி வாங்கியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த 11வது மாதத்தில் என் ஆண்டவர் சொல்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய். ஏன்னா நீ பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், ஆண்டவருக்கு முன்பாக நீ பட்ட வேதனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் கணக்கில் எடுத்து வச்சிருக்கிறார். நீ வடித்த கண்ணீரை அவர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார். அவற்றுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு கணக்கு தீர்க்கும்படி தான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எனவே எல்லா தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கடந்தவைகளை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்கிற வசனத்தின்படி புதிய உறுப்புகள் என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இன்றைக்கு முளைக்கட்டும். எந்தெந்த கொள்ளை நோய்கள் வந்து என் பிள்ளைகளுடைய சரீரத்திலே பாதிப்புகள் வந்திருக்கிறதோ, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவர் இன்றைக்கு புதிய உறுப்புகளாய் மாற்றும். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே என் பிள்ளைகள் பார்க்க கூடாது. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. இப்பொழுதும் என் பிள்ளைகளுடைய சரீரத்திலே பழுதடைந்த உறுப்புகள், அது கிட்னியா இருந்தாலும், லங்ஸா இருந்தாலும், லிவரா இருந்தாலும், பிரெயினா இருந்தாலும் சரி, அவருடைய இருதயமா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அவைகள் புதிய உறுப்புகளாய் மாறட்டும்.
இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரே. இப்பொழுதே அந்த பழுதடைந்த உறுப்புகள் எல்லாம் புதிய உறுப்புகளாய் மாறட்டும். எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் ஃபைப்ராய்டு கட்டி என்னுடைய யூட்ரஸ்ல இருக்கு, நீர் கட்டிகள் இருக்கிறது, என்னுடைய யூட்ரஸுக்குள்ளால பெரிய ஒரு கேன்சர் கட்டி இருக்கிறது, யூட்ரஸை எடுக்கணும்னு சொல்றாங்க, கண்ணீரோட வந்திருந்தாங்கன்னா, அப்பா என் பிள்ளைகளுடைய யூட்ரஸ் ஆண்டவர் இன்னைக்கு புதுசாக மாற்றி கொடுங்க. எல்லா பிசிஓடி பிரச்சனைகள் மறைந்து போவதாக. என் பிள்ளைகளுடைய அந்த யூட்ரஸை, கற்பப்பைய ஆண்டவர் புதுசாக மாற்றி கொடுத்து என் பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணும். எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கண்ணீரோட வந்திருக்கிறார்களோ அவர்களை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி, இனி இவர்கள் கூடாரத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர்கள் என்ற வசனத்தின்படி இவர்களுடைய அந்த குழந்தை பேர் இல்லை என்கிற குறைவு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாகும்படி அடைக்கப்பட்ட இவர்கள் கற்பங்கள், இவர்கள் பிள்ளைகளுடைய கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறந்த கற்பத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுங்க. சரீரத்தில் என்ன விதமான கட்டி இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு குணமாவதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு இரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு குணமாகட்டும். வீசிங் பிரச்சனைகள், சைனஸ் பிரச்சனைகள், ஆண்டவரே இந்த சுவாச மண்டல பிரச்சனைகள், இழுப்பு பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே குணமாகட்டும். எனக்கு விருப்பமுண்டு நீ குணமாக மகனே, எனக்கு விருப்பமுண்டு நீ குணமாக மகளேன்னு சொல்லி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனை அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299-4799 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம்
உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-9999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.